ஆயுதத்திற்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்த பாஜக அரசை விமர்சிப்பதானால் இப்படி சொல்லலாம், காங்கிரஸ் அரசு பிளஸ் ஒரு பசுமாடு. இதை சொல்லியிருப்பவர் ஏதோ கம்யூனிஸ்ட் தலைவர் அல்ல, மற்ற எதிர்கட்சியை சேர்ந்த தலைவர் அல்ல, பாஜகவுடைய மூத்த தலைவர், வாஜ்பாய் அரசில் அமைச்சராக இருந்த அருண் ஷோரி இந்த கடும் குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய சொல்லியிருக்கிறார். இவையெல்லாம் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இப்படி பாஜக அரசை விமர்சிக்கக்கூடிய முதல் பாஜக தலைவர் அருண் ஷோரியா என்றால் நேர்களுக்கு நன்கு தெரியும். நிறைய மூத்த பாஜக தலைவர்கள், இந்த அரசில் ஆட்சியில் இடம்பெறாத பல பாஜக தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது அதிருப்தியின் வெளிப்பாடா அல்ல இது புறந்தள்ளக்கூடாத ஒரு ஆரோக்கியமான விமர்சனமா, இது உண்மையா இல்ல ஒரு உட்கட்சி பூசலுடைய வெளிப்பாடா? இது பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. அவர் சொல்லியிருக்கக்கூடிய அம்சங்கள் மிகவும் முக்கியமான பல அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவை என்ன விரிவாக விவரிக்கிறார் டெல்லியிலிருந்து எமது செய்தியாளர் சலீம். முதலில் கேட்போம். திரு அருண் ஷோரி யாரு, அவர் என்ன சொன்னாரு? திரு அருண் ஷோரி அவர்களுக்கு 74 வயதாகிறது. பாஜகவின் மூத்த தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக வங்கியில பணி செய்திருக்கார். பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு நிறைய கண்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பத்திரிகையாளர், முக்கிய பத்திரிகைகளுக்கு செய்தி ஆசிரியராக பணி செய்திருக்கார். அவர் ஒரு எழுத்தாளரும் கூட, பல புத்தகங்களை எழுதியிருக்கார். இது மட்டுமல்லாமல் வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவின் பிரதமராக இருந்த பொழுது மத்திய அமைச்சராக இருந்தவர் தான் அருண் ஷோரி. இப்ப கூட பாஜக ஆட்சி அமைக்கும் பொழுது மத்தியில இவருக்கு எப்படியாவது மந்திரி பதவி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. பட் அந்த மாதிரி மந்திரி பதவி கிடைக்கவில்லை. மோடியை ரொம்ப சப்போர்ட் பண்ணியே பேசுவார், மோடிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுவார். ஆனா இப்பொழுதுதான் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். சுருக்கமா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அதாவது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய அருமை பெருமையெல்லாம் மக்களுக்கு இப்பதான் தெரியுது, அவர் பிரதமரா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் யோசிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தான் பார்த்ததிலேயே வலு இழந்த ஒரு பிரதமர் அலுவலகம் அப்படின்னா அது நரேந்திர மோடியின் பிரதமர் அலுவலகம் தான் என்ற பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காரு. சுருக்கமா சொல்ல போனா பாஜக அரசாங்கம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் மற்றும் பசு அரசியல் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் பாஜக. ஒன்னும் புதிதாக இல்ல. குஜராத்தின் வளர்ச்சியே சர்ச்சைக்கு உள்ளானது. அது மட்டுமல்ல, குஜராத்தில் எவ்வளவு முதலீடு வந்திருக்கிறது என்பதே சர்ச்சைக்குள்ளான விஷயம் அப்படிங்கிற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கார் அவர். அது மட்டுமல்ல, என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை எதுவாக இருந்தாலும் ஊதி பெரிதாக காட்டுகிறது. இதெல்லாம் பண்ணிருக்கோம் பெருசு பெருசா காட்டுறாங்க, நீதிமன்றத்திலும் தலையிடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை திரு அருண் ஷோரி அவர்கள் முன்வைத்துள்ளார். பாஜகவுடைய மூத்த தலைவர், மிக மூத்த அமைச்சராக வாஜ்பாய் கேபினெட்ல இருந்தவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு கருத்து விவாதத்தை எழுப்பியிருக்கிறது. விவாதிப்போம். இன்றைய விவாதத்தில் நம்முடைய காங்கிரஸ் கட்சி பிரமுகர், செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதாவுடைய மாநில துணைத் தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைகிறார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பிரமுகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சவுந்தரராஜன் அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய இணையிருக்கிறார். என்னுடைய முதல் கேள்வி ஆப்வியஸ்லி வானதி அவர்களுக்கு தான். இந்த அரசை பற்றி சொல்லணும்னா, காங்கிரஸ் அரசு பிளஸ் ஒரு பசுமாடு, மிக கடுமையான விமர்சனம் செய்திருப்பவர் கம்யூனிஸ்ட் தலைவர் அல்ல, காங்கிரஸ் பிரமுகர் அல்ல, ஒரு அரசியல் விமர்சகர் அல்ல, டாக்டர் சுமன் சீராமன் போல. உங்கள் கட்சியில மிக மூத்த தலைவர், உங்க கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அனைவரும் மதிக்கக்கூடிய, பொக்கிஷமாக கருதக்கூடிய ஒரு தலைவர். இது புறந்தள்ளக்கூடிய விமர்சனமாக கருதுறீங்களா? இல்ல, இத பத்தி எங்களுடைய அமைச்சர்களும் இதுக்கான பதில சொல்லி இருக்காங்க. நாங்க சொல்றதும் அதே கருத்து தான். ரொம்ப ஆப்வியஸான பதில், அதுதான் வெளிப்படையான பதில். இதுவரைக்கும் திரு மோடி அவர்களை பாராட்டி புகழ்ந்து, அவர் தேர்தலுக்கு முன்னால வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வளர்ச்சியோட நாயகனா இந்த மாதிரி ஒருத்தர் கிடைச்சதில்லைன்னு பேசிய நபர், ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டர். அத்தனை விஷயங்களையும் ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற ரீதியிலையும் தொடர்ச்சியாக எழுதி வந்தவர், பாராட்டி வந்தவர். அவர் சொல்றாங்க போது இன்னும் கூடுதலா நீங்க கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. நாங்க ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அவருடைய கருத்தில் உண்மை இருப்பின் கட்சி தக்க விதத்தில் அதை எடுத்துக்கொள்ளும். இல்ல, அமைச்சர்களுடைய எதிர்வினையில தக்க முறையில எடுத்துக்கிறதுக்கான மனோநிலை தென்படல. இல்ல, அவர் இப்படி எல்லாம் சொல்லிருக்கிறாரு. நீங்க சொன்னது போல பாஜகவை தொடர்ந்து விமர்சனம் செய்து வரக்கூடிய ஒரு பத்திரிகையாளரும் ஒரு தலைவரும் சொன்னா, அவர் இப்படிதான் முன்னாடியும் பேசியிருக்கிறாரு, இப்பதான் இப்படியும் பேசுறாரு, இன்னும் புறந்தள்ளிடலாம். ஆனா நீங்களே சொல்றீங்க, நீங்க வயசு 74 ஆயிடுச்சு, இதற்கு முன்னால பதவி, இதுக்கு முன்னால விமர்சனம் வைத்த மூத்த தலைவர்கள் மாதிரி எதனால ஒரு வார்த்தை சொன்னீங்க.
உங்களோட பத்திரிகையாளர் நீங்க கோடிட்டு காட்டும் போது நீங்களே அதை புரிஞ்சுக்கலாம். அதனால ஒருவேளை அரசாங்கத்தில் என்ன அவர் எதிர்பார்த்தார் அப்படிங்கறது இன்னைக்கு நடக்கல அப்படிங்கிறது தெரியல. அதனால அந்த விமர்சனத்தை அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்க எதிர்கொள்ள முடியும். டாக்டர் சுமந்த், உங்களுடைய முதற்கட்ட கருத்து அவங்க சொல்லாதது இல்ல சொல்ல வருவதா நான் புரிஞ்சுக்கிறது, நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா சகோதரி கரெக்ட் பண்ணலாம். விரக்தியுடைய வெளிப்பாடோ அப்படிங்கறது அவங்க சொல்லக்கூடிய கருத்துடைய புரிதலா நான் பாக்குறேன். அவர் எதற்காக சொல்கிறார், ஒரு புறம் என்ன சொல்கிறார், அதில் உண்மை இருக்கிறதாங்கிறது பார்க்கணும். எதற்காக சொல்கிறார்? சரி, ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு அவருக்கு பதவி கொடுக்கப்படவில்லை, அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்படவில்லை, அந்த கோபத்திலேயே பேசுறாருன்னு எடுத்துக்கங்க. லெட் இட் பி டேக் இட். அதுக்காக அதனாலதான் பேசுறாரு, இல்லாட்டி பேசிருக்க மாட்டாருன்னு எடுத்துப்போம். அவர் சொல்வதில் உண்மை இருக்கிறதா இல்லையா? எக்கானமியில பல முக்கியமான முடிவுகள் தாமதமாக வந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கறத சொல்றாரு. பிளஸ் அவர் சொல்ற மற்ற சில விஷயங்கள் கொஞ்சம் அந்த ஆப்வியஸ்லி கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட். அந்த மன்மோகன் சிங் மன்மோகன் சிங்குடைய ஆட்சிக்காக மக்கள் ஏங்குறோம், மிஸ் பண்றோம், அதெல்லாம் மேட்டர் ஆஃப் சப்ஜெக்டிவ் ஒப்பீனியன். மன்மோகன் சிங் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓவராகவே அவர் பேசியிருக்காருன்னு எடுத்துக்கிட்டா கூட, அடிப்படையில் இதுல ஒண்ணுமே ஆதாரமே இல்லாமல் அருண் ஷௌரி வெறும் ஒரு காழ்ப்புணர்ச்சியால் ஒரு கோபத்தினால் அவர் பேசியிருக்காரு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா சொல்லக்கூடியது அல்ல. இல்ல, நிச்சயமா. ஏன்னா ஆக்சுவலா அவங்க வானதி அவர்கள் சொன்னதுல ஒரு ரொம்ப வரவேற்கத்தக்க, இதுல ஏதேனும் ஒரு உண்மை இருக்கிறது என்றால் அரசு அதை ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறாங்க. அதுதான் என்னோட பிகெஸ்ட் ஹைலைட். ஏன்னா அவர் சொல்ற விஷயங்கள், நீங்கள் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வருவேன், நீங்க பல செக்டர்ஸ்ல எக்கானமியை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழல்ல இந்த ஆயில் பிரைஸ், இந்த கச்சா எண்ணெய் விலை குறைப்பை வைத்துக் கொண்டு 1.5 ஆண்டு காலம் ஓடி விட்டாச்சு. உங்களுக்கு பிஸ்கல் டெபிசிட் குறைஞ்சு போச்சு, உங்களுக்கு இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாச்சு. அரசு எல்லா சாதனைகளாக காட்டிக்கொண்டிருக்கும், பொருளாதார ரீதியாக காட்டிக்கொண்டிருக்கும் மிகப்பெரிய சாதனைகள் எல்லாமே இந்த ஒரே காரணம், கச்சா எண்ணெய் விலை குறைந்ததனால். சோ ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு அவர் திரு ஷௌரி அவரே சொல்லியிருக்கிற விஷயங்கள் பல தாமதப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக பேங்கிங் செக்டர் ரிஃபார்ம்ஸ், விஷயங்களுக்குள்ள விரிவா போவோம். புறந்தள்ளக்கூடிய விமர்சனங்கள் அல்ல, நிச்சயமாக கொள்கை அளவுல பெரிய மேஜிக் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ள அப்படிங்கறது உங்களுடைய கருத்து சுருக்கமா நான் புரிஞ்சுக்கிறேன். நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது அவர் சொல்லியிருக்கக்கூடிய விமர்சனம் காங்கிரஸ் பிளஸ் கவ், காங்கிரஸ் பிளஸ் ஒரு பசுமாடு தான் இந்த அரசாங்கம்னு சொல்லியிருக்கிறாரு. சரியா தான் சொல்லியிருக்காருன்னு கருதுறீங்களா, இல்ல காங்கிரஸோட இவங்களோ இந்த அரசாங்கத்தை ஒப்பிட்டிருக்காங்கன்னு வருத்தப்படுறீங்களா? சகோதரியோட நான் கருத்து உடன்படுகிறேன். ஏனென்றால் அவர் சொன்னது காங்கிரஸ் பிளஸ் கவ் இல்லது, காங்கிரஸ் பிளஸ் கவ் மைனஸ் அடித்தட்டு மக்களை பற்றி கவலைப்படாத அரசு, பிளஸ் அவர் கவ்னு சொன்னது இந்த நாட்டை பிரிக்கக்கூடிய அரசு, ஏழை மக்கள், அதாவது காங்கிரஸ் மைனஸ் ஆர்டிஐ, காங்கிரஸ் மைனஸ் ஆர்டிஇ, அதாவது தகவல் பெறும் சட்டத்தை தூக்கி குப்பையில போட்டாங்க. அடித்தட்டு மக்களுக்கு ஏன் இல்ல, அது இந்த கமிஷனர், சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்றதுலயும், அது எப்படி அவங்க அதை நடைபெறாம செய்யறாங்கிறதையும் இன்றைக்கு எல்லாம் இன்னைக்கு இல்ல, நீங்க கேட்டீங்கன்னா பதிலே வருதில்லைன்றது. இப்ப இந்த தகவல் ஆர்டிஐ ஆர்வலர்களை கேட்டீங்கன்னா நிச்சயமா அது சரியா எங்கன்றாங்க. ஆர்டிஇ நாங்க பாத்தீங்கன்னா இது வசதி குறைந்த மேல்தட்டு மக்களுக்கும் நாங்க கொண்டு வந்தோம். ஆனா எங்களுக்கு விளம்பரப்படுத்திக் கொள்ள அதையும் செய்யறது இல்ல. ரைட் டு விவசாயிகள் நிலத்தை பறிக்காங்க, விவசாயிகள் நிலத்தை பறிக்காங்க. ஒன்று அதாவது இவங்க மொத்தத்துல சொல்லணும் அல்ல. பாத்தீங்கன்னா நீங்களே ஒத்துக்குங்க, யூபிஏ 1ல எந்த விதமான ஸ்கேம் பேச்சே இல்ல. இது வரதுக்கு முன்னும் கேட்டா இப்பயே ஸ்கேம் வந்துடுச்சு. வியாபமா இருக்கட்டும், ஏன் இவங்க இந்த சுஷ்மா சுவராஜா இருக்கட்டும், இதெல்லாம் ஸ்கேம் இப்பயே இருக்கு. அவங்கள மாதிரி நாங்க இல்ல. உண்மையிலே அவர் சொன்னதை நான் பலதை ஏற்றுக்கொண்டாலும் வன்மையாக காங்கிரஸ் ஒரு வளமான நல்ல கட்சியை, நாட்டு மக்களை ஒன்றுபடுத்த கட்சியை போய் பிஜேபி கூட பிரிவினைவாதிகள் கூட இது பண்றது நான் வன்மையா கண்டிக்கிறேன். ரைட். காங்கிரஸோட பிஜேபி அரசாங்கத்தை ஒப்பிட்டார் அப்படிங்கிறது திரு அமெரிக்க நாரனோட வருத்தம். அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஃபார்முலாக்கும் இன்னும் பல மைனஸையும் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் பல மைனஸையும் அவர் சொல்ல காத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க கொள்கைகள் எல்லாம் மாத்திட்டாங்க, எங்க விஷயத்தெல்லாம் மாத்திட்டாங்க, நாங்கெல்லாம் சொன்னது வேற அப்படின்னா
காங்கிரஸோட இல்லைங்க, காங்கிரஸோட பாலிசிஸ் எல்லாம் அப்படியே நடக்குது. கொள்கை ரீதியா மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நிறைய புது ப்ராஜெக்ட கொண்டு வராங்களே தவிர கொள்கை ரீதியா எந்த சீர்திருத்தமும் எந்த மாற்றமும் வரல அப்படிங்கிறார். அவர் சீர்திருத்தம் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கம்யூனிஸ்ட் சகோதரர் திரு சவுந்தரராஜன் அவர் கலந்துக்கிறார். அவருக்கு ஏற்புத்தான பாரதிய ஜனதா அரசாங்கத்துல முந்தைய அரசுல மூத்த அமைச்சராக இருந்த அருண் ஷோரி இந்த அரசாங்கத்தை மிக கடுமையாக சாடி இருக்கிறார். மன்மோகன் சிங்கை மக்கள் மிஸ் பண்ண தொடங்கிட்டாங்கிற வரைக்கும் சொல்லியிருக்கிறார். இந்த விமர்சனங்கள்ல உண்மை இருக்கிறதா, அல்ல இது விரக்தியுடைய வெளிப்பாடா, இல்ல உட்கட்சி பூசலுடைய வெளிப்பாடாங்கிற கேள்வி எல்லாமும் எழுந்திருக்கிறது. அருண் ஷோரி எங்க கட்சி உறுப்பினர் நீங்க நினைக்க தேவையில்லைன்னு அமைச்சர் வெங்கையா நாயுடு இன்று சொல்லியிருப்பதாக செய்தி. இந்த நிலையில நம்முடைய திரு சவுந்தரராஜன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர், மூத்த பிரமுகர் திரு சவுந்தரராஜன் அவர்கள் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். இந்த விவகாரத்தில் மிக கடுமையாக மோடி அரசாங்கத்தை விமர்சனம் செய்திருக்கிறார். இது பலவீனமான பிரதமர் அலுவலகத்தை கொண்டிருக்கக்கூடிய அரசுன்னு சொல்லியிருக்கிறார். பொருளாதார கொள்கைகளை சாடி இருக்கிறார். இந்த விவகாரத்தில் தோழர் நீங்க மோடி பக்கமா அருண் ஷோரி பக்கமா? அதாவது நான் ரெண்டு பக்கமும் இல்ல. அருண் ஷோரியினுடைய எமர்ஜென்சிக்கு எதிராக அவர் தொடுத்த போர், அதற்கு பிறகு இந்தியன் எக்ஸ்பிரஸில் தொடர்ந்து அவர் எழுதிய கட்டுரைகள், சமீப காலம் வரையும் கூட அவர் வரைந்த கட்டுரைகள், பிஜேபிக்கு ஆதரவாக அவர் முன்வைத்த வாதங்கள், மோடி வெற்றி பெற்ற பிறகும் கூட அந்த ஆட்சியை பற்றி அவர் புகழ்ந்து உரைத்தவையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவுதான் இது. காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் பொருளாதார கொள்கையில் அடிப்படையில் எந்த வேறுபாடும் இல்லை என்பது எங்களுடைய நிலை. அதை இப்போது அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய ஏமாற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். இரண்டும் ஒன்று என்று அவர் சொல்லுகிறார். அதுதானே பிரச்சனை. இரண்டும் பொருளாதார கொள்கை விஷயத்திலே ஒன்று. உதாரணமாக வேறு பல விஷயங்களில் வேறுபட்டிருக்கிறார்கள். இப்போது ஜனாதிபதி பாலஸ்தீனத்திற்கு சென்றார். பாலஸ்தீனத்துக்கு சென்று வெளியுறவு கொள்கையிலே இந்த அரசாங்கம் எப்படி ஏற்கனவே நாம் இத்தனை ஆண்டுகள் பின்பற்றி வந்ததிலே மாறுதலாக இந்த ஆட்சி போகிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். அது போன்ற விஷயங்களில் சில மாறுபாடுகளும் இருக்கிறது. தவறான திசையிலையும் அவர்கள் போகிறார்கள். பொருளாதார கொள்கையில் இல்ல, அதே மாதிரி சமூக நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? காங்கிரசையும் பிஜேபியினுடைய இந்த 1.5 ஆண்டு கால ஆட்சியையும் கொள்கைகள் விஷயத்தில், ஆட்சியை நடத்துகிற விஷயத்தில் ஒன்று என்று அவர் சொல்லுவது சரி. அப்படின்னா நீங்க ஒண்ணு சந்தோஷப்படணும், இல்ல ஓரளவுக்கு ஆறுதலாக அடையணும். ஏன்னா அவர் அந்த விமர்சனத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, பாருங்க இந்த பேங்கிங் செக்டர் ரிஃபார்ம் எல்லாம் எதிர்கட்சிகள் சொல்றாங்கன்னு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க, நில ஆர்ஜித சட்டத்தெல்லாம் கைவிட்டுட்டாங்க, அந்த திருத்தங்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, நீங்க எதெல்லாம் எதிர்க்கிறீங்களோ, எதெல்லாம் சீர்திருத்தம் சொல்றீங்களோ, எவையெல்லாம் நீங்க கூடாதுன்னு சொல்றீங்களோ அதெல்லாம் கூடாதுன்னு இவ்வளவு வச்சிட்டு இருக்காங்க, செய்யலைங்கிறார். நியாயமா பார்த்தா அருண் ஷோரிய விமர்சனத்தை நீங்க கடுமையா, அருண் ஷோரிய நீங்க கடுமையா எதிர்க்கணும், மோடியை பத்தி ஆறுதலான படணும். இல்ல, அந்த அது போன்ற சில விஷயங்கள் இருக்கின்றன. நில சீர்திருத்த சட்டம் போன்ற இதை இப்போது என்ன இன்னும் செய்ய போகிறார்கள் என்பதெல்லாம் கேள்வி இருக்கிறது. இன்றைக்கு லைலோ என்பதால் அது முடிந்து விட்டது, புட்டிங் ஆன் ஹோல்ட் அப்படிங்கறதுனால எல்லாம் தீர்ந்து விட்டது என்றெல்லாம் பொருள் அல்ல. அப்படிப்பட்ட அப்பாவியாகவும் நாங்கள் இருக்க விரும்பவில்லை. பிரச்சனை என்னவென்றால், அவர் இந்த ரெண்டும் கொள்கை விஷயத்தில் அடிப்படையில் பெரிய வேறுபாடு இல்லை என்பதை, எங்களுடைய அந்த நிலையை அவர் ஊர்ஜிதப்படுத்துகிறார். அதே மாதிரி காங்கிரஸ் எதையெல்லாம் கொண்டு வந்ததோ அதனுடைய பெயரை மாற்றி மாற்றித்தான் நீங்கள் அமுல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சிதம்பரம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். பினான்சியல் போர்ட்போலியோல எல்லாவற்றிலும் அவையெல்லாம் இப்போது சரி என்று அருண் ஷோரி வாயால் வந்திருக்கிறது, வசிஷ்டர் வாயால் வந்திருக்கிறது என்பதுதான் இதில் பார்க்க வேண்டியது. அதே மாதிரி நீங்க ஹெட்லைன்ஸ் தான் உங்களுக்கு முக்கியம். ஹிட்டிங் தி ஹெட்லைன்ஸ் என்பதற்கு மேல் உங்களுக்கு என்ன இருக்கிறது என்பதை விட கடுமையான விமர்சனம் வேற என்ன இருக்கிறது? அதைத்தான் அவர் சொல்லுகிறார். வெறும் விளம்பரத்திற்காக, வெறும் வாய்ப்பேச்சுக்காக இவர் பேசிக் கொண்டிருக்கிறாரே தவிர செயலில் இல்லை, நடைமுறையில் இல்லை என்பது அவருடைய கடுமையான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. எங்க கட்சிக்காரரே இல்லைன்ட்டீங்க. இந்த ஒரு சற்று நேரத்துக்கு முன்பாக வந்த செய்தி, அருண் ஷோரி who launched a stinging attack on Modi is no longer a member of BJP அப்படின்னு வெங்கையா நாயுடு சொல்லியிருக்கார். இப்போ ரீசன்ட்டா வெங்கையா நாயுடு சொல்லாம அமித்ஷா சொல்லணும். அது ஏமா அமித்ஷா மறுக்கல, தெரியல. கட்சியில வந்து அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து மதியம் இத பத்தி கமெண்ட் சொல்லிருக்காரு வெங்கையா நாயுடு. ஆனா அந்த மாதிரி இந்த விஷயம் சொல்லல. இப்ப லேட்டஸ்டா வந்திருக்குன்னா பார்ட்டி ஒரு வேளை முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிறது நீங்க புகுத்தலிட முடியுமா அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. ஏன்னா முதல் நபர் அல்ல அருண் ஷோரி. அருண் ஷோரி மட்டும் இல்ல, இதுல பலரும் முன்வைக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த அரசாங்கம் எல்லாமே ரொம்ப சென்ட்ரலைஸ்டா ஒரு நபர் கையில இருக்கு.
சென்ட்ரலைஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, பலவீனமாக இருக்கிறது அப்படிங்கிறது இவரோட விமர்சனம். இதுக்கு முன்னாடி அதிகாரம் முழுக்க ஒரே அலுவலகத்தில் இருக்கிறது, அதிகாரம் முழுக்க பிரதமர் வச்சிருக்கிறார். இது இது வரைக்கும் வந்த விமர்சனம். ஆமா, இப்ப இவர் சொல்றாரு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் ரொம்ப ரொம்ப பலவீனமா இருக்கு. இதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? நான் சொல்ல ஒரு பாராடாக்ஸா இருக்கலாம். அதை விளக்குறாரு அவரு. ஒரு சில நபர்கள்ட்ட இருக்கு, ஆனா அந்த நபர்கள் வல்லமை பொருந்திய நபர்களாக இல்லை. முன்பு பிரஜேஷ் மிஸ்ரா இருந்தது போல, ஜா இருந்தது போல நபர்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் தங்க கையில குவித்த அதிகாரத்தை வச்சிட்டு இருக்கிறவங்க வல்லமை பொருந்திய ஆட்கள் இல்ல, அதனால டெலிவரி இல்லைங்கிற. நான் என்ன சொல்றேன், ஒருவேளை நீங்க சொல்ற வாதத்தின்படியே எடுத்துட்டா கூட இதற்கு முன்னாடி இருந்த அபிஷியல்ஸோட நேம் ப்ரூவ் பண்றதுக்கான டைம் இருந்தது. இப்போ நம்மளோட பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இருக்காரு. வெளிநாடுகள்ல இதுவரைக்கும் இருந்த சிக்கலான நிலைமைகள், ஈரான்ல ஆகட்டும், நம்ம வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் எங்கெங்கெல்லாம் குறிப்பாக அமைதி பாதிக்கப்பட்ட நாடுகள் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சேஃபா செக்யூர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல கட்டாயம் 5 பேர் தூக்க வேலைக்கு போனவங்களை திருப்பி கூட்டிட்டு வந்த சாதாரண விஷயம் இல்ல. 500 பேர் 10 வருஷமா 500 பேர் கொண்டிருக்காங்க. ஆனா 2.5 வருஷ காலம் யாரோட உயிர் போகல. நீங்க சொல்றீங்க இல்ல நான் சொல்றேன். 2011 வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க. போர் முடிந்த பிறகு நான் பேசி முடிச்சுக்கலாமா? 2011 வரைக்கும் தேங்க்யூ சார். அதனால ஃபாரின் பாலிசி ஆகட்டும், இல்ல நீங்க சொல்லக்கூடிய சகோதரர் ஒரு விஷயத்த உள்ள நீங்க அவரோட கேள்விதான் கேட்டீங்க. என்னென்னவெல்லாம் திரு அருண் ஷோரி இந்த அரசாங்கம் செய்யவில்லை என்று சொல்கிறாரோ அதையெல்லாம் செய்வதற்கு அப்படின்னா இவங்க ஆதரவு கொடுப்பாங்களா? நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க. ஜிஎஸ்டி ஆகட்டும், அல்லது நீங்க லேண்ட் அக்விசிஷன் பில் ஆகட்டும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் புரியுதா? ஒரு முரண்பாடையும் அதுதான் சொல்ல வரோம். இதுவரைக்கும் பாராட்டியவர், புகழ்ந்தவர், குஜராத்ல இவ்வளவு தூரம் வளர்ச்சியை கொண்டு இங்க உட்கார போறாரு, இவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் இத்தனை வரைக்கும் ட்ராக் ரெக்கார்ட ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தவரு. இப்ப நீங்க எதெல்லாம் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்ற விஷயத்தெல்லாம் இவர் முன்னெடுக்காதால பலவீனம். ஆனால் அதையெல்லாம் முன்னெடுத்தால் நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு அருண் ஷோருடைய சொல்ற விஷயத்த கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் பாராட்டுறோம்னு சொன்னா, அப்ப எதையெல்லாம் இந்த அரசாங்கம் செய்யவில்லை என்று சொல்கிறாரோ அதையெல்லாம் அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. சமப்படுத்தி இருப்பது பல விஷயங்களில் உண்மை. அவர் வாயால் வந்ததால் முக்கியத்துவம் பெறுகிறதுன்னு தான் நான் சொல்றேன். அவ்வளவுதான். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அரசு அது கம்யூனிஸ்ட் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம். பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு ஒரு % ஆஃப் ஷேர் விற்கிறது. இந்த ஆண்டுக்கு கவர்மெண்ட் செட் பண்ண டார்கெட் 69,000 கோடி. இது வரைக்கும் வந்திருக்கிறது 12,000 கோடி. 12,000 கோடியில 8,000 கோடி எங்க வந்திருக்குன்னா எல்ஐசி இந்தியன் ஆயில் ஷேரா வாங்கியிருக்குது. மொத்தமா ஒரு 4,000 கோடி கூட நீங்க பண்ணல. இல்ல இப்போ நீங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா வேணாமாங்கிறது தனி பேச்சு. ஆனால் உங்களுடைய அரசு இதை மக்களுக்கு முன் வைத்திருக்கிறது. இந்த ஆண்டு நாங்கள் 69,000 கோடி இதுல இருந்து ஈட்ட போகிறோம் சொல்லிவிட்டு 12,000 கோடி செஞ்சீங்க அப்படின்னாக்கா அதுவும் 12,000 8,000 அது உண்மையான டிஸ்இன்வெஸ்ட்மெண்டே கிடையாது. இந்த கையில இருந்து அந்த கை போகுது. சோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல நிச்சயமாக கேள்விகள் கேட்கப்படும். சோ why is that policy not working அப்படிங்கிறது கேட்கப்படும். இந்திரதனுஷ் அப்படின்னு நீங்க கொண்டு வந்தீங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு இது ஃபார் ஃபார் தி பேங்கிங் செக்டருக்கு. யூ brought that big ஒரு செட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் ஃபார் தி பேங்கிங் செக்டர். அதை போட்டு நம்ம ரிஃபார்ம்ஸ் பண்ண எல்லாமே அப்படியே ஸ்டால்டா இருக்கு. 4 லட்சத்துக்கும் அதிகமான கோடிகள் இப்போ என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் ரீகேபிட்டலைஸ் பண்றது இதெல்லாம் எதிர்கட்சிகள் எதிர்த்துட்டாங்க அப்படின்னா பயந்துட்டு விட்டுறாங்க அப்படிங்கிறார். பிரின்சிபலான ஒரு கேள்வி கேட்கிறேன். அருண் ஷோரி சொன்னா இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துறீங்க. சொல்பவர்கள், இந்த அரசாங்கத்தின் மீது விமர்சனம் வைப்பவர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் மட்டுமல்ல, காங்கிரஸ் சகோதரர்கள் மட்டுமல்ல, உங்க கட்சியுடைய தூண்களாக கருதப்படுபவர்கள். அருண் ஷோரி எல்லாம் ஒரு பொக்கிஷமா உங்களுக்கு கட்சியில கருதப்பட்டவர். அத்வானி சொல்றார், அருண் ஷோரி சொல்றார், யஷ்வந்த் சின்ஹா சொல்றார், முரளி மனோகர் ஜோஷி சொல்றார். இவங்க எல்லாமே பதவி கிடக்குன்னு சொல்றாங்களோ?
எல்லாத்துக்கும் பொதுவான ஒற்றுமை என்ன இருக்கு நீங்களே பின்னணியில் பாருங்க. எல்லாருமே மோடி விமர்சிக்கிறாங்க, எல்லாருமே இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கிறாங்க, எல்லாருமே இந்த அரசாங்கம் எங்களுடைய தூண்கள், எங்க பொக்கிஷங்கள், சட்டங்களை திருத்துவது மிக மிக மோசமானது என்று பிஎம்எஸ் கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மத்திய அமைச்சரோட தொழிலாளர் நலத்துறை அமைச்சரோட பேசிட்டு உங்களோட பந்துக்கு முன்னாடி என்னென்னவெல்லாம் இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு செஞ்சதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். பரிவார அமைப்புக்குள்ள வரக்கூடியது அவங்களுக்கு இந்த விமர்சனம் இருக்கிறது. சுவதேசி ஜாகரன் மஞ்சுக்கு உங்களுடைய பொருளாதார கொள்கையில விமர்சனம் இருக்கிறது. உங்களுடைய கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தூண்களுக்கு நீங்க வந்து யார் யாரெல்லாம் வந்து போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த விமர்சனங்கள் இருக்கிறது. அவங்க எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பார்ட்டிக்குள்ள இந்த மாதிரி ஒரு கருத்து சொன்னா அதுக்கு மாற்று கருத்தை இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலை இல்லாம பல்வேறு விதமான கட்சியே இல்ல அல்டிமேட்டா முடிவெடுக்கிறதாரு உங்ககிட்ட கேட்கிற கருத்து நான் கேட்கணும். எல்லா நபர்களிடம் இருந்து கருத்துக்களை கேட்க வேண்டும், அதுதான ஜனநாயகம். ஆனால் முடிவெடுத்து அமல்படுத்துவதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அதுதான் முக்கியம். இல்லங்க இவங்க கருத்தெல்லாம் நீங்க விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மூத்தவர்கள் மண்டலம் வச்சிருக்கீங்களா, அவங்க கருத்துல எவ்வளவு கருத்து நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, எவ்வளவு முறை கூடி இருக்கு. பார்ட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியான ஒரு செட்டப் இருக்கு. பார்ட்டியில பார்லிமெண்டரி போர்டுல இருந்து கீழே வரைக்கும் கட்சியோட ஒவ்வொரு மட்டத்திலையும் நாங்க வந்து அதற்குன்னு தனியாக செயல்பாடுகளுக்கு விதிகளை வகுத்து அதன்படி நடந்துட்டு இருக்கிறோம். இந்த மார்க்கதர்ஷனம் பார்ட்டி அமைப்பு கட்சிக்கு தெரியுங்க. வாஜ்பாய் வந்த அப்புறம் தான் கூப்பிடணும் ஒரு முடிவு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து விஷயம் தெரிந்தும் மக்களை குழப்பதற்காக உண்மையிலேயே பிரதமர் தெளிவாக சொன்ன மாதிரி இப்படியும் சொல்றாங்களே அப்படி சொல்றாங்க. அதாவது தூங்குறவங்களை தட்டி எழுப்பலாம், தூங்குற மாதிரி பாவாங்க பண்றவங்களை தட்டி எழுப்ப முடியாது. தெளிவாக சொல்லியிருக்கிறார். பிரதமர் அலுவலகத்திலே அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு இயங்காத அரசாக. நான் வந்து அரசுக்கு அப்பாற்பட்ட கட்சிக்கு அப்பாற்பட்டவங்களை கேட்டேன். இன்னைக்கு என்னங்க பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் வித்தியாசம் பண்றீங்க? காங்கிரஸ் கட்சியில உண்மையிலேயே திறமை உள்ளவர்கள் பலர் இருந்தார்கள். இங்க திறமை உள்ளவர்கள் பலரை வெளியே அனுப்பிவிட்டார்கள் என்று நம்ம அத்வானியா இருக்கட்டும், இல்ல கொஞ்சம் முடிக்க விடுங்க, அருண் சோரியா இருக்கட்டும். இதுல வந்து ஏன்னா ஒரு நல்ல ஒரு தைரியம் உள்ள தன்னம்பிக்கை உள்ள ஒரு தலைவர் இருந்தா நல்ல ஆட்களை கூட வச்சுக்கலாம். விடுங்க, இவர் தன்னம்பிக்கை இல்லாத பேச்சுக்கு 56 இன்ச்சில் சொல்லக்கூடிய பிரதமர், ஆனா தன்னம்பிக்கை இல்லாததால தன்னை இடிப்பார் இல்லா மன்னன் கெடுப்பார் என்று கெடுவான். இது மாதிரி ஆட்களை கூட வைத்துக் கொள்ளவில்லை, நான் கூறவில்லை, கட்சிக்கு அப்பாற்பட்ட மக்கள் சொல்கிறாங்க. இதுதான் இந்த பிரதமருடைய வீழ்ச்சி. நீங்க வந்து பாஜக அரசியலே அங்கம் வைத்த ஒரு அமைச்சர் அப்படி சொல்றாரு. முந்தைய காங்கிரஸ் அரசாங்கத்துடைய பிரதமர் அலுவலகம் பற்றி அந்த பிரதமர் அலுவலகத்திலே பணியாற்றிய ஊடக பிரிவுல பணியாற்றிய சஞ்சய் பாபு என்ன சொல்றாரு? மெரிட் இருக்கிற எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்றாரா? சோனியா காந்தி அவர்களுக்கு பிடிச்சவங்க தான் இருந்தாங்க. செயல்பாட்டுல பல முக்கியமான கேள்விகள் எழுப்புறாரு. புல்லக் சாட்டர்ஜி அப்படிங்கிற முக்கிய அதிகாரி சோனியா காந்தி கிட்ட எல்லாத்தையும் ஆலோசனை செஞ்சாரு, ஃபைல்ஸ் எடுத்து போனாருங்கிற வரைக்கும் அவர் வந்து 1000 சொல்லலாம். சோனியா காந்தி எங்கள் கட்சியின் தலைவர், அதனால அவங்க கிட்ட ஆலோசனை சொல்லட்டுமே. நான் வேணாம் சொல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க கேட்டது சோனியா காந்தி கிட்ட ஆலோசனை கேட்டா என்பதே ஒரு தவறாக என்ன விதமான தவறு இல்லை. ஏன்னா சோனியா காந்தி கிட்ட கேட்பது தவறு இல்லை, RSS கிட்ட கேட்பது தவறு. ஏனென்றால் அவர்கள் பிரதமர் அலுவலகத்தில் சோனியா காந்தி RSS ஒன்றுன்னு சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க. சோனியா காந்தி ஒண்ணு நீங்க சொல்றீங்க. மக்கள் பிரதமர் அலுவலகத்தில் பணியாற்றவருடைய பாஸ் பிரதமர். ஆலோசனையை பத்தி கேட்டோம். அவங்க அரசியல் கட்சிக்கு உட்பட்டவர்கள், அரசியல் கட்சிக்கு நிச்சயமாக இல்ல யூபிஏ உடைய சேர்பர்சனா, அபிஷியல் சேர்பர்சனா, கவர்மெண்ட் உடைய
இந்த பாயிண்ட் இஸ் ஆர்எஸ்எஸும் சோனியா காந்தியும் ஒப்பிட முடியாது. இரண்டாவதாக நீங்க பேச குறுக்கிறதுமா, நீங்க சொல்லுவீங்க, நீங்க ஏமா குறுக்கிறீங்க? இல்லமா, அப்ப சரி, நான் குறுக்கலாம் சொல்லுங்க, நிச்சயமா செய்யறேன். இவங்க வந்த பிறகு இன்றைய பேப்பர்ல வந்திருக்குங்க, இன்றைய பேப்பர்ல இந்தியாவுடைய நாங்கள் ஆட்சி செய்த காலத்துல அதிகமாக வளர்ந்த மிடில் இன்கம் வந்து பெரிய இன்ஃபிளேஷன்ல ஹெல்த் காஸ்ட், இன்னைக்கு உரத்தால் மட்டும் போல ஹெல்த் காஸ்ட் அதிகமா இருக்கு, கன்சூமர் ஆஃப் ஃபுட் அதிகமா இருக்கு, க்ளோத்திங் அதிகமா இருக்குன்னு நான் சொல்றேன். டிஎன்ஏல இன்றைய பேப்பர்ல வந்திருக்கு. இவங்க வந்து ஆட்சி செய்வது அடித்தட்டு மக்களை பற்றி கவலை, அவங்ககிட்ட நிலத்தை பிடுங்குவாங்க. மிடில் கிளாஸ்ல இருந்து அவங்களுடைய பிரைஸ் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு, ஹெல்த் காஸ்டும் அதிகமாயிட்டு இருக்கு. டாக்ஸ் குறைக்கல. இவங்களை முன்னொரு முக்கியமான அவங்களுக்கு எங்களுக்கு பெரிய வித்தியாசம் என்னன்னா, நாங்க சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க, பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தார் மோடி. நாங்க அந்த மாதிரிலாம் போய் சொல்லி எதாவது செய்வோம். ஒரு இடைவெளி மட்டும் சொல்றேன், ஒரே ஒரு பாயிண்ட். ஒரு விஷயம் வந்து நிச்சயமா அது ஐ திங்க் பாஜகவே ஏற்றுக்கொள்ற ஒரு விஷயம், கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி. அதாவது எங்கெல்லாம் அவர் உடனடியாக பேச வேண்டுமோ, அட்லீஸ்ட் ஒரு விஷயத்தை வந்து ஒரு போர் வாட்டர் ஆன் ஃபயர் அந்த மாதிரி பண்ணணுமோ அந்த விஷயங்களில் பேசாமல், ஆனால் மற்ற விஷயங்களில் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது இதனால ஒரு இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் வந்து அப்படின்னு சொன்னார். ஆனா முக்கியமா அவருடைய கருத்து கேட்கப்படக்கூடிய பல விஷயங்கள்ல மௌனமாக இருக்கிறார். மௌனமாக இருக்கிறது இல்ல, ரொம்ப தாமதம், பல நாட்கள் பிறகு ஒரு வீக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட், மைல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. லாஸ்ட் பாயிண்ட் முக்கியமா பியூரோகிரசி, ரெட் டேப். நீங்க காங்கிரஸா இருந்தாலும் பாஜக இருக்கட்டும், அரசு யார் நடத்தினாலும் இவென்ச்சுவலா அந்த அதிகாரிகள் மூலமாக தான் இந்த ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு போய் மக்களிடையே சேர வேண்டும். அந்த அதிகார வர்க்கத்தை இவர்கள் ஹேண்டில் பண்றாங்க. அதுக்குதான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி மினிஸ்டர், அந்த எபிலிட்டி ஆஃப் தி மினிஸ்டர் எங்க முக்கியமா வருதுன்னா அதுதான். சோ நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க மோடி மட்டும் உட்கார்ந்து பண்ண முடியாது. சோ ஆனா காங்கிரஸ் மைனஸ் கேம்ப்ஸ் தேவை அப்படிங்கிறது தோழருடைய பார்வை. இந்த தருணத்தில் எழுந்திருக்கக்கூடிய கேள்வி அமெரிக்க நாடுகள் ரைஸ் பண்ண ஒரு விஷயம், எவையெல்லாம் எதிர்க்கப்பட்டதோ, எவையெல்லாம் எதிர்கட்சியாக இருந்து இந்த அரசாங்கம் கொள்கை ரீதியாக எதிர்த்ததோ அதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு தொடரும் பொழுது இந்த விமர்சனங்கள் மேலோங்குது. யூ டர்ன் அப்படிங்கிற ஒரு பார்வையை வெளிப்படுத்த கொள்கை ரீதியாக எந்த மாற்றமும் இல்லை, சீர்திருத்தம் இந்த பக்கமும் போல, மாற்றம் வேற பக்கமும் போல. அப்படியே காங்கிரஸ் அரசாங்கம் பின்பற்றிய கொள்கையும் பாதையும் பின்பற்றப்படுகிறதுங்கிற விமர்சனம், இது சரியா? இது பலவீனமான பிரதமர் அலுவலகத்தை கொண்டிருக்கிறது. இந்த அளவுக்கு பலவீனமான பிரதமர் அலுவலகம் இல்ல. இதை தாண்டி பாஜக அரசு சொல்லணும்னா காங்கிரஸ் அரசு பிளஸ் ஒரு பசுமாடு என்று பாஜகவுடைய மூத்த தலைவராக கருதப்படுகிற முந்தைய பாஜக அரசின் அமைச்சராக இருந்த அருண் ஷோரி சொல்லியிருக்கிறார். இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. நான் திரு சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது பலவீனமா இருக்கு, பலமாறதுக்கு சில வழிகளை சொல்றார். போதுமான அளவுக்கு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும், நீங்க எதிர்க்கக்கூடிய பேங்கிங் செக்டர் சீர்திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வரணும், தாண்டி நீங்க எதிர்க்கக்கூடிய நில சட்ட திருத்தங்களை எதிர்கட்சிகள் எதிர்த்தாலும் பரவாயில்லன்னு கொண்டு வரணும். இதத்தான் இந்த அரசாங்கத்துக்கு தீர்வா சொல்றாரு அருண் ஷோரி. அருண் ஷோரிய விமர்சனத்தை கொள்கை அளவுல ஒண்ணு சொல்லக்கூடியது நீங்க நீங்க அவர் சொல்லக்கூடிய தீர்வு என்னன்னா கொள்கை மாற்றம் அப்படிங்கிறது நீங்க சொல்லக்கூடிய கொள்கை மாற்றத்துக்கு நேர்முரணானது. அதையும் இருக்கிறீங்க. இதுல ஒன்றும் ரகசியமே இல்லைங்க. அதாவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கூடாது என்று காங்கிரஸ் யூபிஏ 1 இருக்கும் போதே நாங்கள் தகராறு செய்து கொண்டிருந்தோம். பிறகு யூபிஏ 2 வந்த போது நாங்கள் பேசினோம், தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம், போராடுகிறோம், தோற்கிறோம், ஜெயிக்கிறோம். அதே மாதிரி அவர் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் எங்களுக்கு உடன்பாடுகளை நாங்கள் எதிர்க்கிறோம். இது காங்கிரஸ் கொள்கையை பின்பற்றக்கூடிய கட்சி தான் பாஜக என்பதுதான் எங்களுடைய விமர்சனம். இப்போது அவர் சொல்லுகிறார், இவர் ஏன் வேகமாக அதை அமுல்படுத்தவில்லை என்று சொல்லுகிறார். அவருடைய பொருள் இவர்கள் கைவிட்டு விட்டதாக அர்த்தமல்ல, வேகமாக செயல்படவில்லை என்பது. என்னுடைய கருத்து என்னவென்றால் நிச்சயமாக அதை அவர்கள் செயல்படுத்துவார்கள், செயல்படுத்துவதற்கான எல்லா ஏற்பாட்டோடும் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான். அருண் ஷௌரி இந்த ரெண்டையும் பொருளாதார விஷயத்தில் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற விஷயத்தில் சமப்படுத்துவதும் ஒன்றுதான் என்று சொல்லுவதும் எனக்கு உடன்பாடு. அருண் ஷௌரியே சொல்லுவதால் நான் சொல்லிட்டு இருக்கிறதா அவர் சொல்றாரு. இப்போ
அவர் சொல்றாரு. நீங்க சொல்ற நான் வந்து அதுதான் நான் சொல்றேனே தவிர வேற ஒண்ணும் இல்ல. எங்களுடைய சொல்வதை கூட நான் ஒத்துக்கிறதாக அர்த்தம் கிடையாது. இல்ல, ஒரே ஒண்ணு, எங்க கருத்தை பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து பொருளாதாரத்துல நாங்க அவங்கள விட ரைட்ல இருக்கோன்றது உண்மைதானே. உங்க அதே மாதிரி இப்ப வெளியுறவு கொள்கையில மாற்றம். பிஜேபி வந்து மிக மோசமான மிக மிக ரைட்டஸ் லைன் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உலக அளவில் நமக்கு பெரும் பிரச்சனை அது ஒரு உண்டாக்க போய் நேபாளம் உட்பட நேபாளத்தையே நட்பு நாடாக வைக்க முடியாத ஒரு கொள்கை உள்ள ஒரு கட்சி இந்த கட்சி. தமிழ்நாடு இந்து நாடு என்று சொல்லாவிட்டால் நேபாளத்துக்கு எதிராக இவர்கள் செய்தி செய்வார்கள். பகிரங்கமான உண்மை வெளி விவகாரத்துறையில் தான் இவருடைய பெரிய அச்சீவ்மெண்ட். அது மேஜர் ஃபெயிலியர் பக்கத்து நாடுகள் எல்லாமே ஒத்துக்குவாங்க சகோதரி. வெளிவிவகார கொள்கையில நாங்க வந்து மிகச்சிறப்பா போயிட்டு இருக்கோம். எங்களுடைய ப்ராக்ரஸ் சிறப்பா இருக்கக்கூடிய துறையா காட்டுறீங்க. ஆனா அதே விமர்சனம் செய்யறாரு யாரு? உங்க கட்சியில உங்க ஆட்சியில வெளிவாரத்துறை அமைச்சராக இருந்த யஷ்வந்த் சின்ஹா சொல்றார். அவர் அதிருப்தி வெளிப்படுத்துறார். ஆக இந்த அதிருப்தியை வெளியில இருந்து சம்பாதிக்கிறத காட்டிலும் உள்ள சம்பாதிச்சிருக்கிறீங்க. இதை தாண்டி இவங்க நீங்க இந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் அகாமடேட் பண்ணாம போனது. இன்னைக்கு யஷ்வந்த் சின்ஹாவோ அருண் ஷௌரியோ மகன் இருக்காருல்ல மினிஸ்ட்ரியில இல்ல அருண் ஷௌரியோ யஷ்வந்த் சின்ஹாவையோ அத்வானியோ முரளி மனோகர் ஜோஷியோ இவங்க எல்லாம் உங்களுக்கு பலமாவும் வளமாவும் இருக்கக்கூடிய தலைவர்களா நீங்க கருதலையோ? இன்னைக்கு அவர் சொல்றாரு நீங்க பிஎம்ஓல வலுவான நபர்கள் இல்லை அப்படின்னு. அதே போல வலுவான அமைச்சர்களையும் நீங்க வெளியில நிறைய வச்சிட்டு இருக்கீங்களோ? நாங்க எங்களோட இப்ப இருக்கிற லிஸ்ட் படி நீங்க பாத்துட்டீங்கன்னா டெபினட்டா அதுல வந்து எவ்வளவு பேர் யங்ஸ்டர்ஸ் முதன்முறை அமைச்சர்கள் மிக மிக சிறப்பாக செயல்படுறதா நாங்க சொல்லல. உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் சர்வே எடுத்து போட்டிருக்காங்க. நிதின் கட்கரி, பியூஷ் கோயல், ஸ்மிருதி இரானி, இந்த மாதிரி பல்வேறு நிர்மலா சீதாராமன் இல்லைங்க கரெக்ட் தான். ஏங்க 40 வயசுல இருக்கக்கூடிய ஒரு முதன்முறையாக இந்த படிக்காத விஷயத்தை காங்கிரஸ் நீங்க சொல்லுங்கம்மா. எங்கள ஒரு அமைச்சர் கூட சோட போனாங்க நீங்க சொல்லுங்க. பத்திரிகையோட சர்வே படியே இந்த மாதிரி ஒரு பத்திரிகை சகோதரி கங்கை தூய்மைப்படுத்துறத பத்தி சகோதரர் சொன்னாரு. அது வந்து பத்திரிகை சொல்றது விட்டோம். இது எவ்வளவு வருஷம் ஆனாலும் ஆகாதுன்னு முரளி மனோகர் ஜோஷி சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க திரும்பி கொடுக்கப்படவில்லை. நீங்க 4-5 பேரை திருப்பி கோட் பண்றீங்க. இப்போ முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி இவங்க எல்லாம் பதவி கிடைக்காதனால பேசுறாங்க. இதுதான் பாரதிய ஜனதா சொல்லுது. ஒரு எதிர்பார்ப்பு முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள், சீனியர் தலைவர்கள், இவங்களுக்கு எல்லாமே இருக்கு. அதோட வெளிப்படுத்துவா நான் அப்படி ஒரு முடிக்கிறத விடுங்க சார். அப்படியெல்லாம் அவுட் ரைட்டா ரிஜெக்ட் பண்ணல. உண்மையாகவே அவர்களுடைய கருத்துக்களை இதே மாதிரி எங்களுடைய கட்சியினுடைய மூத்த தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு அதையும் பாருங்க. நாங்கள் இந்த கருத்துக்களை தகுந்த முறையில் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அப்படிங்கறதையும் எங்களுடைய கட்சியினுடைய தேசிய தலைவர்கள் பல முறை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நீங்க போகாதீங்க, நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க சொல்றீங்க ஒரு பத்திரிகை சர்வே, அது ஏதோ பத்திரிகை அப்படின்னு எங்களுடைய மூத்த தலைவர்கள் சில சமயம் விமர்சனங்களை வைக்கின்ற பொழுது அதை எந்த அளவுக்கு சரியாக
அது இருக்கிறதோ அதை எடுத்துக்கூடிய பக்குவம் எங்களோட கட்சிக்கு உண்டு. அப்படிங்கிறீங்க எங்களெல்லாம் பிரெயின் டெட்டா கருதி மூளை போனவங்களா கருதி ஒரு வருஷமா ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு யஷ்வந்த் சின்ஹா சொல்றாரு. இந்த நாட்டுடைய மூத்த அமைச்சராக இருந்தவர், மூத்த கட்சியில கொள்கை ரீதியா சில முடிவு எடுக்கிறாங்க. இத்தனை வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கான வாய்ப்பு ஏனென்றால் முதல்ல கவனிங்க. கட்சியில இதுவரைக்கும் நம்மளுடைய இந்திய அரசியல் கட்சியில எடுத்து பாத்துட்டீங்கன்னா 50 வயசு 60 வயசுக்கு மேல ஆகும்போதுதான் ஒரு குறிப்பாக தேசிய கட்சியில ஒரு பொதுச் செயலாளர் துணைத் தலைவர்னு பாத்துட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனா முதல் முறையாக பாஜகல 40 இருந்து 45 வயசுக்கான அத்தனை யங்ஸ்டர்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுத்து அவங்க எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் அமர்த்திருக்கிறது பாஜக. இவங்க சொல்றதுல நிச்சயமா சில உண்மைகள் இருக்கு. என்னன்னா இப்ப சில அமைச்சர்கள் மனோகர் பரிக்கராக இருக்கட்டும், சுரேஷ் பிரபுவாக இருக்கட்டும், நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும், பியூஷ் கோயலா இருக்கட்டும், இவங்களை பத்தி நிதின் கட்கரி போன்றவர்கள் அவர்களுடைய அமைச்சரவைகளை இருந்த அந்த பெரிய ரெட் டேப் பாருங்க, நிறைய ப்ராஜெக்ட் மாட்டிட்டு இருக்கிற ப்ராஜெக்டுக்கு எல்லாத்துக்கும் they have cleared the way. நிச்சயமாக வரவேற்கத்தக்க முறையில அவங்க செயல்பட்டு இருக்காங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்ன பிரச்சனைனா திரு அருண்ஜேட்லியா இருக்கட்டும், பைனான்ஸ் மினிஸ்ட்ரி ஆகட்டும், ஹெல்த் மினிஸ்ட்ரி ஜேபி நட்டாவா இருக்கட்டும், எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி ஸ்மிருதி இரானியா இருக்கட்டும், மூன்றும் மிகவும் முக்கியமான போர்ட்போலியோஸ். இந்த 3 போர்ட்போலியோலையும் there is a huge amount of mess in these portfolios. அதனால நீங்க பவர்ல நீங்க பியூஷ் கோயல் செய்யற இதுவும் காமர்ஸ் மினிஸ்ட்ரி நிர்மலா சீதாராமன் செஞ்சாலும் உங்களுக்கு இந்த 3 ஏரியா பைனான்ஸ் மினிஸ்ட்ரி இஸ் தி ஹார்ட் ஆஃப் எவ்ரிதிங். சோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது ஏன் கரெக்டிவ் ஆக்ஷன் நாளைக்கு இப்ப நீங்க ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரியில யூ கேன் பிரிங் இன் somebody else, எந்த தப்பும் ஆகாது. நீங்க போன பட்ஜெட்ல 50% பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமாக ஐசிடிஎஸ் மாதிரி இந்த திட்டங்களுக்காக 50% குறைத்தார்கள். 6 அமைச்சர்கள் பெண் அமைச்சர்கள் அமைச்சரவையிலே இருக்கிறார்கள். இந்த 6 அமைச்சர்களும் நாங்கள் எப்படி செயல்படுவது, நாங்கள் என்ன செய்வது, மக்களுக்கு என்ன பதில் சொல்வது, இது குறித்து பிரதமரிடம் சொல்வதற்கு எங்களால் இயலவில்லை என்று அவர்கள் பகிரங்கமாக புலம்பி பத்திரிகையில் எங்களால் இந்த தினமணியில் இருக்கு. எங்கேயும் எங்களால் பேச முடியவில்லை. 50% நாங்கள் என்ன செய்வது, பெண் மகப்பேறு விஷயத்துக்கு என்ன செய்வது என்று அந்த 6 பெண்ணம் உமாபாரதி உட்பட 6 பெண் அமைச்சர்களும் பேசினாங்களோ இல்லையோ குறைக்கப்பட்ட சுகாதாரத்துறையினுடைய பட்ஜெட்டை கிட்டத்தட்ட 6000 கோடி குறைச்சிருக்காங்க. சுகாதாரம் போன்ற, பெண்கள் போன்ற, குழந்தைகள் போன்ற, கல்வி போன்ற இந்த எல்லா விஷயங்களிலும் பணத்தை குறைப்பார்கள் என்றால் கார்பரேட்டுக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் அதே பட்ஜெட்டில் சலுகை தருவார்கள் என்றால் இந்த ஆட்சியை முன்னிருக்கிற அமைச்சர்கள் கடுமையாக வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்வது, எந்த திட்டத்தை அமல்படுத்துவது என்று எல்லா 6 பெண் அமைச்சர்களும் பேசி 6 பெண் சகோதரி அருண்சரி சொல்லக்கூடிய இன்னொரு விஷயமும் கவனத்தை இருக்குது. பேச்சுதான் அதிகமா இருக்கு, செயல்பாட்டுல ஒண்ணும் இல்லை. செய்திகளுக்காக மட்டுமே நிர்வாகத்தை செய்யும் அரசு அது அந்த அளவு எக்கனாமிக் பொருளாதார தலைப்புச் செய்திகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் பொருளாதார கொடுக்கவில்லை. மக்களுக்கு புரியாம சொன்னேன். எப்படி தலைப்புச் செய்திகளுக்கு பிளான் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் போடு கோடான கோடி மக்கள் பணம் செலவழிக்கிறாங்க. அவங்களுடைய பதில் கேட்போம், பொருளாதாரத்துக்கு அது செலவழிக்க அவங்களுடைய பதில் கேட்போம். எதெல்லாம் நீங்க எதிர்த்தீங்களோ அதெல்லாம் இன்னைக்கு ஆதரிக்கிறீங்க, எதெல்லாம் இன்னைக்கு ஆதரிக்கிறீங்களோ அன்னைக்கு கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க, எதெல்லாம் செய்வோம் அப்படின்னீங்களோ நிறைய சொல்லுங்க. இன்னைக்கு இப்ப பருப்பு விலை வந்திருக்குல்ல, இதுக்கு இந்த விலையெல்லாம் உயரத்துக்கு தீர்வு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை 3ஆ பிரிக்கணும் அப்படின்னாரு மோடி. 3ஆ பிரிக்கணும் அப்படின்னு ஒரு கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியாதுன்னு அரசாங்கம் பதிவு. அதுல வரக்கூடிய இந்த பண்ணணும், உட்கார்ந்து பேசணுங்கிற விஷயத்துல இதுல எல்லாமே ஜிஎஸ்டி பிடிக்கிறீங்க,
நீங்க புரிஞ்சுக்கோங்க. கண்டினியூ பண்றாங்க. கொள்கை ரீதியாக நீங்க எதிர்த்த விஷயங்களை நீங்க தொடரும் போது அருண் ஷோரியோட விமர்சனத்துல நியாயம் தெளிவா தென்படுது. அவர் சொல்ற வந்து எதுக்கு தெரியுமா, காங்கிரஸ் வந்து ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றாரு. ஒரு கடுமையான ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி செயல்படுத்த நடவடிக்கை ரீதியான விஷயங்களுக்கு போல கொள்கை ரீதியாக ஆகட்டும், ஆதார் ஆகட்டும், கொள்கை ரீதியாக பொறுத்த வரைக்கும் சொல்றேன். ஆதார் விஷயத்துல கன்சிடரபிள் அமௌண்ட் ஆல்ரெடி யூபிஏ கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அதை இழுத்து மூடி அதுல எதெல்லாம் இப்படி வந்து நீங்க எப்படி சார் பேசுறீங்க? அதாவது எந்தெந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் காங்கிரஸ் அரசாங்கமே கொண்டு வந்திருந்தா கூட ஒரு மாற்று அரசியல் அப்படிங்கிற பேர்ல சில திட்டங்களை அப்படியே முடக்கி போட்டணும் அப்படின்னு பிஜேபி நினைக்கல. ஏனென்றால் ஆதார் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கூட மக்களுடைய வரிப்பணம் கிட்டத்தட்ட இவ்வளவு 15,000 கோடிக்கு மேல இதுல செலவு பண்ணதுக்கு அப்புறம் நாம அதில் இருக்கிற என்னென்னவெல்லாம் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி பண்ணி அதை மக்களுக்கு எடுத்துட்டு போகணும்னு மோடி அரசாங்கம் நினைச்சதால அந்த திட்டத்துக்கான கண்டினியூஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்லலாம். அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றதை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்ற விஷயத்தை காங்கிரஸ் முன்னாடி சொன்னாங்க. ஆனா பயனாளிகளுக்கு நேரடியா வங்கியில கணக்கு நாம வந்து அந்த மானிய தொகையை கொடுக்கணும்னு சொல்லும் போது அக்கௌண்ட் பத்தி எங்கேயும் ஓபனிங் பத்தி பேசல. ஆனால் இன்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மக்களை அத்தனை பேருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் வங்கியில நேரடி மானியம் போகுது. இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் அரசாங்கத்தினுடைய பணத்தை குறிப்பாக எந்தெந்த திட்டங்கள்ல மாறுதல் கொண்டு வர வேண்டுமோ அதெல்லாம் கொண்டு வந்துதான் அதை செய்யணும். நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இன்னும் பல தளங்களை விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். உதாரணத்துக்கு கருப்பு பண மீட்புல சொல்ல நடவடிக்கை, பெயர்கள்லாம் வெளியிடுவது, மீனவர்களுக்கு தனி இலாக்கா உருவாக்குவது, மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. விரிவாக பல களங்கள்ல நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயங்கள். அருண் ஷோரி கொள்கை ரீதியா 2 கட்சிகளுக்கும் 2 ஆட்சிகளுக்கும் மாற்றம் இல்லை, ஒரு பசுமாடு கூட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது வந்து ஒரு விரக்தியுடைய வெளிப்பாடுங்கிற ஒரு பார்வையும், புறந்தள்ளக்கூடாத விமர்சனம், அதுவும் மோடியை ஆதரித்த பாஜகவில் மிக மூத்த தலைவராக விளங்கிய அருண் ஷோரி சொல்வது புறந்தள்ளக்கூடாத விமர்சனங்கிற பார்வையும் மேலோங்கி இருக்கிறது. அரசாங்கம் நிச்சயமாக புறந்தள்ள வேண்டாத ஒரு விமர்சனம் தான் அப்படிங்கிறது பலருடைய பார்வையாக இருக்கிறது. நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு நாராயணன் அவர்களுக்கும், திரு சுமன் சி ராமன் அவர்களுக்கும், சௌதரி வானதி அவர்களுக்கும், திரு சவுந்தரராஜன் அவர்களுக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. ஆயுதெழுத்து நீட்சியில் சந்திப்போம். மீனவர் விவகாரம் மீண்டும் எழுந்திருக்கிறது. ஒரு பக்கம் மீனவர்கள் விடுதலையாறாங்கன்னா இன்னொரு பக்கம் கைதாறாங்க. இந்த பிரச்சனை தொடர்கிறது. இதை மையப்படுத்தி அரசியல் நடக்கிறதா? தீர்வை நோக்கி துளியேனும் நகர்ந்து செல்கின்றோமா? ஆயுதெழுத்து நீட்சிக்கு வரவேற்கின்றோம். 86 தமிழக மீனவர்கள் சமீபத்தில் கைது செய்யப்பட்டவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் 34 மீனவர்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. படகுகள் 7 போட்டை வந்து பிடிச்சிட்டு போறாங்க. இருவேறு சம்பவங்கள்ல இது நடக்குது. ஒரு பக்கம் விடுதலையாறாங்க, இன்னொரு பக்கம் பிடிச்சிட்டு போறாங்க. ஆக இந்த ஒரு மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதிமுக எம்பிக்கள்லாம் சென்று நேற்று மத்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்திருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் இன்று கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த பிரச்சனை, இந்த நடவடிக்கைகள், இந்த பேச்சுவார்த்தை, இந்த வலியுறுத்தல்கள், இந்த உத்தரவாதங்கள் தொடர்கிறது. பிரச்சனையும் தொடர்கிறது. துளியேனும் தீர்வை நோக்கி நகர்கின்றோமா? அரசுகளுடைய நடவடிக்கை திருப்தி அளிக்கிறதா? இதை மையப்படுத்திய அரசியல் மட்டுமே மேலோங்குகிறதா? கேட்போம், விவாதிப்போம். திரு ஷேக் தாவூத் அவர்கள் நம்முடைய இணைகிறார். தமிழ் மாநில முஸ்லீம் லீகுடைய தலைவர், ஆளும் அதிமுகவுடைய தோழமை கட்சி தலைவர். அதே போல திரு செந்தில் அவர்கள் நம்முடைய மீனவ தொழிற்சங்க கூட்டமைப்பு சிஐடிஓவை சேர்ந்த திரு செந்தில் அவர்களும் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திரு ஷேக் தாவூத் அவர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிக்கும் நினைக்கிறேன். அதிமுக எம்பிக்கள் எல்லாம் சந்திச்சிருக்காங்க. ஒரு குறை எதிர்கட்சிகள் தரப்புல வைக்கப்படுது. வலுவா எல்லா கட்சி பிரதிநிதிகளும் சென்று சந்தித்திருக்கும் பொழுது இது வந்து ஒருமித்த கருத்து இன்னும் கடுமையா மேலோங்கி ஒரு ஒற்றுமை காட்டப்படுது. ஆனா வெறும் அதிமுக எம்பிக்கள் மட்டும் பார்க்கும் பொழுது ஒரு கோரிக்கையை தாண்டி அரசியல் மேலோங்கி இருக்கிறதோ அப்படிங்கிற
ஐயம் எழுகிறது. இந்த விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. பாமக கடுமையா சாடி இருக்கு. அதாவது நீங்க இப்ப தமிழகத்தை பொறுத்தவரை எம்பிக்கள் அப்படின்னு நீங்க சொல்லும் போது 37 எம்பிக்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய தலைமையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தான் இருக்கு. நீங்க மற்ற கட்சிகள் பேசுறவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்தவரை 3rd largest பார்ட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப அவங்க கேட்க முடியும், செய்ய முடியும், செயல்படுத்த முடியும். அதனால உங்களுக்கு இதுல பெரிய விஷயம் இவங்களை அழைத்துட்டு போனாதான் இதெல்லாம் ஆகும் ஆகாதுங்கிற மாதிரி எதுவுமே அதுல ஒரு பெரிய ஆகாதுங்கிற தாண்டி ஒரு ஒற்றுமையா ஒரு ஒட்டுமொத்த மாநில தமிழ் மக்களுடைய கருத்து, தமிழக அரசினுடைய கருத்து, தமிழக மீனவர்களுக்காக செயல்பட வேண்டிய அரசு, அந்த அரசு தன்னுடைய முயற்சியை முழுமையாக செய்து கொண்டிருக்கிறது. அதுல இந்த மாதிரி பிரித்து பேதம் பார்க்க வேண்டிய அவசியமே பேதம் பார்க்கறது. இன்னைக்கு ஒரு நாடாளுமன்ற தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சென்றா இந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்காரு. நீங்க காவிரி விவகாரம் பாருங்க, முல்லை பெரியார் விவகாரம் பாருங்க, கேரளால இருந்து போறவங்க, கர்நாடகால இருந்து போறவங்க, எதிரெதிர் அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள், எதிரெதிர் அரசியல் கட்சி செய்யக்கூடிய தலைவர்கள் ஒன்று சேர்ந்து சந்திக்கிறாங்க. மத்திய அமைச்சர் பங்கு பெறார், இன்னொரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரமுகர் பங்கு பெறார், இல்ல பிஜேபி சேர்ந்த பிரமுகர் பங்கு பெறார். அது அந்த ஒற்றுமையை இன்னும் வலுவா காட்டுது. நீங்க அந்த மாதிரி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கடந்த முறை தம்பிதுரை அவர்கள் தலைமையில எல்லா போய் பார்த்தாங்க. ஆரோக்கியமான விஷயம். அந்த மாதிரி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வரும்போது பாக்குறாங்க. இதுல பொறுத்தவரையும் லார்ஜஸ்டா இருக்கும், எல்லாருமே இருக்கும், நம்ம எல்லாருமே போய் பார்த்து நம்ம கருத்துக்களை சொல்லி இருக்கோம். அதே மாதிரி மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2011 இருந்து இதுவரைக்கும் 76 கடிதங்கள் நான் எழுதியிருக்கிறேன். அதையும் தாண்டி என்னை வீட்டில் பிரதமர் அவர்கள் சந்தித்த பொழுது இந்த மீனவர்கள் பிரச்சனையை பற்றி அவங்களுக்காக 1520 கோடிக்கு உள்ள அந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பு சம்பந்தமான கோரிக்கையும் வைத்திருக்கிறேன். இதெல்லாம் இதுக்கு முழுமையான தீர்வை தரணும் இருக்கேன். அதையும் தாண்டி ஆட்சியில இல்லாத போதே கச்சைத்தீவை மீட்டாதான் இதுக்கு சரியான முடிவு வரும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடர்ந்து அதுல தமிழக அரசு இப்ப இணைந்திருக்கு. அதையும் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். இப்படி பிரதமரை அதிக முறை இதற்காக அணுகியது, கேட்டது, தன்னுடைய சுய முயற்சியாகவும் செயல்படுறது, இந்த மீனவர்களுக்காக நலத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று எல்லா வகையிலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழக முதல்வர். நான் எடுத்துக்கிறேன். நான் திரு செந்தில் அவர்கள்ட்ட அதையே எடுத்துட்டு போறேன். போதிய அழுத்தம் கொடுக்கப்படுது தமிழ்நாடு சர்க்கார் சார்பில் அப்படிங்கிறது திரு ஷேக் தாவூத் அவர்களுடைய பார்வை. இந்த அழுத்தம் ஆரோக்கியமான அழுத்தம் நினைக்கிறீங்களா, போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா, இன்னும் இந்த ஒரு அரசியல் கருத்தொற்றுமை வலுவா வலியுறுத்தப்படணும்னு கருதுறீங்களா? அதாவது நம்ம மீனவர்கள் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வேண்டுமானால் தமிழகத்தில் அதிமுகவினுடைய எம்பிக்கள் 37 பேர் இருக்கலாம், வேறு கட்சிகளுக்கான ஒரு பங்களிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதற்கு முன்னால் இருந்த அரசுகளோ, இதற்கு முன்னால் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதோ, ஏராளமான கட்சியினுடைய எம்பிக்கள் இருக்கும்போது அவர்களுடைய ஒற்றுமையை கட்டி இந்த மீனவர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக எந்த நடவடிக்கையும் இந்த 2 கட்சிகளுமே எடுத்ததில்லை. ஒரு கேரளத்தை போல ஒரு ஒற்றுமையான ஒரு எதிர்ப்பை மத்திய அரசிடம் ஒரு வலியுறுத்தலை இதுவரைக்கும் செஞ்சது கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, கிட்டத்தட்ட மத்தியில இருக்கக்கூடியவங்க புரிதலுக்காக கேட்கிறேன். காவிரி விவகாரத்துல திமுக அதிமுக எல்லா எம்பிக்களும் போய் பார்த்தாங்க. காவிரி விவகாரத்துல உடனே திமுக அதிமுக எம்பிக்கள் சேர்ந்து வந்துட்டாங்க. உடனே நம்ம மேலாண்மை வாரியத்தை அமைக்கிறோம்னு மத்திய அரசாங்கம் அமைச்சுட்டாங்க. இன்னைக்கு கருத்தொற்றுமை அப்படிங்கிறது இருக்கு, சேர்ந்து போகாம இருக்கலாமே தவிர தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளுடைய கோரிக்கை என்ன, அவங்க வலியுறுத்துவது என்னன்னு மத்திய அரசாங்கத்துக்கு தெரியாதது இல்ல, கலந்ததும் தெரியாதது இல்ல. தமிழக அரசாங்கம் வலியுறுத்தது ஒரு கட்சியால் இவ்வளவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது பண்றாங்க போது இந்த ஒரு விவாதத்தை எப்படி வலுவிழக்க செய்யும்? எந்த மாற்றத்தை அது கொண்டு வந்துடும்? சேர்ந்து போறது இல்ல தனியா போறது? உண்மைதான் சார். இப்ப என்னன்னு சொன்னா, மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மீனவருடைய பிரச்சனை வலுவான ஒரு தாக்குதல் தொடுக்கும் போது அல்லது இலங்கை கடற்படை துப்பாக்கி சுடும்போது இந்த பிரச்சனையை மீனவர்கள் போராட்டமாக தமிழகம் முழுவதும் பெரிய பிரச்சனையாக கிளப்பும் போதுதான் இவங்க மத்திய அரசை வலியுறுத்துறாங்களே தவிர இதற்கான ஒரு சரியான தீர்வை நோக்கி நகர்வது கிடையாது. ஒரு சரியான ஒரு தீர்வை முன்வைத்து இதுவரைக்கும் ஒரு வலுவான வலியுறுத்தலை மத்திய அரசாங்கத்தை நோக்கி இதுவரைக்கும் செய்யல 2 அரசுகளுமே. என்னன்னு சொன்னா, குறிப்பாக மாநில அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை என்னன்னு சொன்னா, நம்ம மீனவர்கள் இன்னைக்கு எல்லை தாண்டாங்க,
எதுக்காக எல்லை தாண்டுறாங்கன்னு சொன்னா மீன் இல்லை, மீன் எங்க இருக்கோ அங்கதான் நம்ம மீனவர்கள் போவாங்க. ஏன் எல்லை தாண்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம எல்லைக்குள், நமது இந்திய மீன் எல்லைக்குள், குறிப்பாக பாக்ஸ் அலசந்தி, இந்த பிரச்சனை அதிகமாக வரக்கூடிய பகுதிங்கிறது பாக்ஸ் அலசந்தி. இந்த பாக்ஸ் அலசந்தி பகுதிக்குள்ளதான் இந்த பிரச்சனை வருது. அப்ப இந்த பாக்ஸ் அலசந்தி பகுதிக்குள்ள நம்ம மீனவர்கள் ஏன் எல்லை தாண்டுறாங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட நமது இந்திய எல்லையில், தமிழக எல்லையில் மீன் வளம் என்பது முற்றிலுமாக அழிந்து போச்சு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம மாநில அரசாங்கம் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய, கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரதேச கடல் எல்லை என்று சொல்லக்கூடிய, அது மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அந்த பிரதேச கடல் எல்லைக்குள் மீன் வளத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக நமது மாநில அரசாங்கங்கள் செய்யல. ஒண்ணு என்னன்னு சொன்னா, இந்த கரையோரங்கள்ல நம்மளுடைய ஒரு IMPL உட்பட்ட பகுதியில இல்லாத போது பிரதேச எல்லை அப்படிங்கிறது குறுகியதுன்னு நீங்க நன்கு அறிவீங்க. அங்க வளத்தை அதீதமா பெருக்குவது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அரசாங்கத்தால செஞ்சிருக்க முடியும்? கிட்டத்தட்ட பாக்ஸ் அலசந்தியில பிரதேச எல்லை தான், அதுக்கு மேல IMPL இல்ல, அவ்வளவுதான் தூரமே. நமக்கு மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி தான் முழுக்க முழுக்க. இன்னைக்கு இரட்டை மடி போன்ற மீன்பிடிப்புகள், வெடி வச்சு மீன் பிடிக்கிறது, அதுபோல ரசாயன கழிவுகள், பவளப்பாறைகள் உடைக்கிறது, இது போன்ற ஒரு தடையற்ற மீன்பிடிப்புகளால இன்னைக்கு நமது கடல் அதை செய்வது யார்? அந்த குற்றச்சாட்டு நமது மீனவர்கள் மேல தானே எழுது. அரசாங்கம் அதை கட்டுப்படுத்த முடியுமே தவிர ஒரு பகுதியினர், பணக்கார மீனவர்கள், அது எல்லா மீனவர்களையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. வசதி படைத்த சில மீனவர்கள் அதை செய்யறாங்க. அதை கட்டுப்படுத்த வேண்டிய மீன்துறை நிர்வாகம் மிக்க செயலிழந்து போயிருக்கு இதுவரைக்கும். குறிப்பாக சொல்லணும்னா, பாக்ஸ் அலசந்தியில பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, மீன்துறை நிர்வாகத்திற்கு கடலுக்குள் சென்று மீன்பிடி ஒழுங்காக நடக்குதா, அது எப்படின்னு ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு படகு கூட இதுவரைக்கும் தமிழக அரசு வாங்கி கொடுக்கல. பாதுகாக்க முடியும் எடுத்துட்டு போறேன் திரு ஷேக் தாவூத். அதாவது இவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, இது புதுமையா இருக்கு. அதாவது இது வரைக்கும் இல்லாதத புதுமையாக, அதாவது மீனவர்களுடைய பிரச்சனை இன்னைக்கு மீன்பிடியில ஸ்ரீலங்கா கைது பண்ணி இருக்கு, ஸ்ரீலங்கா சுடுது, எங்க படகுகள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன இவர் சொல்றத படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க, பண்ணை குட்டைகள் அமைத்து மீன் வளர்க்கலாமே, மீனவர்கள் கடல்லையும் போய் மீன் பிடிக்கணும், அடுத்த அந்த மாதிரி ஒரு முறையை கையாளாம. இன்னைக்கு தடை செய்யப்பட்ட வலைகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இலங்கை எழுப்பக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையா இதுதான். அதை ஒரு சிலர் செய்யறாங்க அப்படிங்கும்போது, அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கும்போது, அதை தடுக்க வேண்டிய இடத்துல அதை தடுக்கிறதுக்கு ஒரு சரியான அமைப்பு இல்ல, அது கண்காணிக்கப்படுறது இல்ல, தடுக்கப்படுறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடல்ல வெஞ்சர் பண்றதுக்கு போறதுக்கே நம்பர் கொடுக்கறாங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. தடை செய்யப்பட்ட வலைகள் யாரும் பயன்படுத்த முடியாது. அதாவது அது தெரியாதனம், அதாவது கள்ளத்தனமாக நடக்கிறத நீங்க செய்ய முடியாது. இதை கொண்டு போகாதீங்க அப்படிங்கிறது தடை இருக்கு, தடை செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி போறதுக்கு இத்தனை பேச்சுவார்த்தையில இந்த வலைகள் பெர்மிஷன் கொடுக்கப்படுது. டீசல் முதற்கொண்டு மானிய விலையில கொடுக்கறதுக்கு அந்த இதெல்லாம், அதாவது அதுக்குள்ள சிஸ்டம் இருக்கு, சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அவர் சொல்ற மாதிரி சிஸ்டம் ஒர்க் பண்ணாம இல்ல, சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. சிஸ்டத்தையும் மீறி சில பெரிய பணக்காரர்களாக உள்ளவர்கள், பெரிய பெரிய வெசல்ஸ் வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி தவறுகள் செய்யலாம். அதுதான் இந்த சர்ச்சைக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கு. அதை நாங்க தடுத்து வரோம். ஒரு சிலர் அது அபிரேஷன் அப்படிங்கிறாரு. உடன்படுறீங்களா செந்தில்? அதாவது சார், ஒன்னும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது இன்னைக்கு ரெட்டமடிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா நான் கேட்க விரும்புறது என்னன்னு சொன்னா, 1983 இந்த பிரச்சனை நடக்குது. கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் இறந்திருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான நபர்கள் ஊனமாகி நடைபெணங்களாக இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இலங்கை கடற்படைக்கு பயந்து அவங்க சுற்றுவாங்களோன்னு சொல்லி கடல்ல குதிச்ச பல பேர் இன்னைக்கும் கரை திரும்பாம, அவங்களுடைய மனைவிகள் தாலிய வச்சுக்கலாமா அல்லது அறுத்துடலாமான்னு தெரியாமலே வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு கடற்கரை ஓரத்துல நிறைய இருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனைக்கு அப்போது இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த 2 அரசுகளும் என்ன தீர்வை முன் வச்சிருக்காங்கன்னு சொன்னா, ஒரு தீர்வுமே கிடையாது. இன்னைக்கு வேணா பேசலாம், நாங்க மத்திய அரசாங்கத்துக்கு நாங்க வலியுறுத்திட்டோம். இன்னொரு விஷயத்தையும் எடுத்துட்டு வரேன். மீண்டும் மீண்டும் தமிழக அரசு சார்பில் வலியுறுத்தக்கூடிய விஷயம் கச்சத்தீவு மீட்பு. கச்சத்தீவு மீட்பு இஸ் ஈக்குவல் டு மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிற ரீதியில இந்த பிரச்சனை தமிழக அரசாங்கத்தால் அணுகப்படுகிறது. ஆனால்
இன்னைக்கு கைதாகக்கூடிய மீனவர்கள்ல கச்சத்தீவு பக்கத்துல மீன் பிடிச்சிட்டாங்க இல்ல, கச்சத்தீவு இங்க இருக்கு நம்மளுடைய கரையில இருந்து அருகாமையில் இருக்கிறது. நிறைய பேர் அதை தாண்டி இலங்கைக்கு கரைக்கு முன்னாலெல்லாம் கூட கைதாறாங்க. ஆக மீன்வளம் கச்சத்தீவுக்கு பக்கத்துல ஆகா ஓகோன்னு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம ஒரு பகுதியினர் மட்டுமே அங்க போறாங்க. மிக கணிசமானவர் இலங்கையுடைய மற்ற பகுதிகளுக்கு போகக்கூடிய மீனவர்கள் இருக்காங்க. கச்சத்தீவை மீட்டால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிறது சரியான அணுகுமுறையா? அதாவது இதுல நீங்க பாத்தீங்கன்னா அவர் செந்தில் அவர்கள் குறிப்பிட்டதை போல 83க்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இந்த 83க்கு அப்புறம் விஸ்வரூபம் எடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த எல்டிடி போராட்டங்கள் தொடர்ச்சி, அதே மாதிரி ஸ்ரீலங்கா அரசினுடைய கொள்கையினுடைய மாற்றம், அதன் காரணமாக அதுக்கு முன்னால் அந்த மீனவர்கள் பிரச்சனை அவ்வளவாக இல்ல. அப்ப 74ல இருந்து 76ல தான் நம்ம கச்சத்தீவு ஒப்பந்தம் கொடுத்திருக்கோம். அப்ப இந்த ஒப்பந்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த கச்சத்தீவை மீட்டுட்டா நமக்கு சரியா இருக்கும். அதாவது நம்மளுடைய எல்கை பறந்ததாக இருக்கும், இன்னும் தாண்டி அந்த கச்சத்தீவு வரைக்கும் போய் மீன் பிடிக்கலாம்ங்கிறது என்னமே தவிர அதே மாதிரி இன்னொரு நின்று போயிடும், அதோட நின்று போயிடும். அதை தாண்டி நம்ம ஒருவேளை கச்சத்தீவு வந்தா அதை ஒட்டி நின்று போயிடும். அதை தாண்டி மீனவர்களுக்கு தாண்டி போய் கடல் மீன்பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறது. சோ அது ஒரு சிம்பிளிஸ்டிக் சொல்யூஷனா? கச்சத்தீவு மீட்டா பிரச்சனை முடிஞ்சு சரியா? ரெண்டு அரசாங்கங்களும், இந்திய அரசாங்கமும் சரி இலங்கை அரசாங்கமும் சரி அதை நோக்கிய எண்ணத்திலே இல்ல. ஆழ்கடல் மீன்பிடி தொழிலை ஆரம்பிக்கணுங்கிறதுக்கு தான் 1520 கோடி ரூபாய் கேட்டிருக்கிறாங்க. கேட்டு அதற்கான ரிசல்ட்ஸ், அதுக்கான முறை ஆழ்கடல் மீன்பிடிப்பு இந்த மீனவர்களுக்கெல்லாம் அவருடைய பொருளாதார மேம்பாட்டுக்கு ஆழ்கடல் மீன்பிடிப்பு தான் அதுக்கு ஒத்து வருமே தவிர இது ஒத்து வராது. அதே போல இன்னும் ஒரு மத்திய அரசினுடைய கொள்கையிலையும் ஒரு மாற்றம் நமக்கு இருக்கு. என்ன மாற்றம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு கைது பண்ணப்படுறவங்களோட இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. மீனவர்கள் அதாவது குஜராத்ல இருந்து பாகிஸ்தான் சைடு போய் மீன் பிடிக்கிற மீனவர்கள் கைதானால் உடனே விடுவிக்கப்படுறாங்க. இந்த அளவுக்கு தொலைக்காட்சிகளிலோ பத்திரிகைகளிலோ இது கெடுபிடி இல்லை, அந்த அளவுக்கு பிரச்சனை. பாகிஸ்தான் நமக்கு எதிரி நாடாகவே நம்ம கருதுறோம். இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாடர்கள் எல்லாம் குண்டு வெடிக்குது, சுட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த இதை நம்ம திருப்பி பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் எதிரி நாடாகவே கருதுறோம். ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்றோம், நட்பு நாடு, நம்ம சகோதர நாடுன்னு நம்ம சொல்றோம். ஆனா வெளியுறவு கொள்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதற்கு ஒரு யார்டு இருக்கு, இதுக்கு ஒரு யார்டு இருக்கு. அப்ப இவங்களுடைய இந்த தூரம் சரியில்லையோங்கிற கருத்துக்காகத்தான் தமிழக அரசு இதை வலியுறுத்துறாங்க. இதுக்கு மாற்றம் கொண்டு வாங்க, இதுக்கு மாற்றம் கொண்டு வாங்கிறத தான் வலியுறுத்துறாங்க. வலியுறுத்தி கச்சத்தீவு என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அவங்களுக்கு கொடுத்தது, அவங்க சொத்தை நம்ம எடுத்துக்கல, நம்ம கொடுத்தது. அதனால அதை மீட்க வேண்டியது நம்ம கடமையாக இருக்கு அப்படிங்கறதையும் முறையீடாக செய்யறாங்க. அதையும் தாண்டி 1520 கோடி கண்டிப்பாக வாங்கி இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்குள்ள முயற்சியும் தமிழக அரசு எடுத்துட்டு இருக்கு. இறுதியான கருத்து திரு செந்தில், என்ன அழுத்தம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வரும்? நீங்க எல்லா கட்சியும் சேர்ந்து போனாலும் கூட இதே கருத்து தான் வலியுறுத்தப்பட போயிருக்கிறது. கச்சத்தீவு மீட்புலையும் நிறைய கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. நீங்க இந்த பணியில இருக்கிறீங்க, இது சார்ந்து நீண்ட பணியாற்றி வரீங்க. கச்சத்தீவை மீட்டால் இந்த ஒரு பிரச்சனை, அதுல தான் அரசாங்கங்கள் கவனம் செலுத்தணுமா, இல்ல அது ஒரு அதீதமான ஒரு பிரஷர் அதுல மட்டுமே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன அழுத்தம் இதற்கு தீர்வாகும் நினைக்கிறீங்க? அது இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, இந்த கச்சத்தீவு மீட்கப்படணுமா வேணாமா என்பது ஒரு அரசியல் கோரிக்கை. அது கிட்டத்தட்ட மீனவர் பிரச்சனையோடு இது ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போதுதான் பிரச்சனையே குழப்பமாகுது. ஒன்னு கச்சத்தீவு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கல, மீனவர் பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கல. நாங்க என்ன சொல்றோம்னா, கச்சத்தீவை மீட்டால் மட்டும் இந்த பிரச்சனை தீராது என்பது மீனவர்களுடைய ஆழமான கருத்து. நான் உட்பட கடலுக்கு சென்று அந்த பகுதியில் மீன் பிடித்தவன் என்கிற முறையில், ஒரு தொழிற்சங்க தலைவர் என்ற முறையில் சொல்றேன், அது தீர்வாகாது. ஆனால் மிகப்பெரிய இன்னைக்கு நம்முடைய தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு நிறைய வளர்ந்துருச்சு. படகுகள் மாற்று வாழ்வாதாரத்திற்கு ஆழ்கடலை நோக்கி போகணும். 1500 கோடி ரூபாய் கேட்டது கரெக்ட். ஆனால் அந்த மீனவர்களுக்கு, அதில் இருக்கக்கூடிய விசைப்படகு உரிமையாளர்களுக்கு விசைப்படகுகள் பெரிய ஆழ்கடலுக்கு ஏற்றவாறான படகுகள் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் ராமேஸ்வரம் பகுதியில், மண்டபத்தில், பாக்ஸலசந்தியில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த விசைப்படகுல போகக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அவங்களுக்கெல்லாம் என்ன மாற்று தீர்வை அரசாங்கம் வைக்க போகுதுங்கிறத தெளிவுபடுத்தணும் முதல்ல. ஏன்னா இவங்கெல்லாம் ஆழ்கடலுக்கு கப்பல் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டா மட்டும் பிரச்சனை தீர்ந்துராது. அதில் இருக்கக்கூடிய சார்பு தொழிலாளர்கள், அதை நம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்களுக்கான மாற்றம் என்ன முன்வைக்கிறாங்க அரசாங்கங்கிறது தெளிவான திட்டம் இல்லை. அது போக கச்சத்தீவு பகுதியில் நமது நாட்டுப்படகு மீனவர்களுக்கு வேணா அந்த பகுதியில் வாய்ப்பு இருக்க தவிர, விசைப்படகுகளுக்கு கச்சத்தீவு பகுதியில் எந்த வளமும் இல்லை.
கிட்டத்தட்ட நம்ம இலங்கை கடற்பகுதிக்கு தான் போக வேண்டியிருக்கு. எனவே நாம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, இலங்கை கடற்பிராந்தியத்தில் மீன் பிடிப்பது சம்பந்தமாகத்தான் நம்ம 2-3 முறை பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டோம். அந்த பேச்சுவார்த்தை தோல்வி ஆயிடுச்சு. ஏன் தோல்வியாச்சு, அந்த பேச்சுவார்த்தை ஏன் தோல்வி அடைந்ததுங்கிறத ஆய்வு பண்ணணும். அதற்கு இலங்கை மீனவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில தடை செய்யப்பட்ட வலைகள், அதிதீதமான மீன்பிடிப்பு. அப்ப அதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு செயல் வடிவத்தை நம்ம உருவாக்க வேண்டியிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, நமக்கு வாய்ப்பு இருந்தா நம்ம பெரிய படகுகள், விசைப்படகுகள், பெரிய படகுகளை நம்ம ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கான மாற்று ஏற்பாடு, அதில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள், சார்பு தொழிலாளிகள், இவங்களுக்கான ஒரு மாற்று திட்டம். அதோடு கச்சத்தீவு பகுதியில மீன் பிடிக்கக்கூடிய நமது பாரம்பரிய உரிமை, நமக்கு பாரம்பரிய உரிமை அதுல இருக்கு. அந்த உரிமையை மீட்டு கொடுத்தாலே போதும். கச்சத்தீவுங்கிற நிலத்தை விட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல்ல இருக்கக்கூடிய வளம் தான், மீன் தான் நமக்கு தேவையே தவிர அந்த நிலம் நமக்கு தேவையில்லை. எனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கச்சத்தீவில் இருக்கக்கூடிய உரிமை, மீன்பிடி உரிமை நமக்கு மீட்டு கொடுக்கணும். நம்ம மீனவர்களுடைய ஒரு அதிதீதமான மீன்பிடிப்பை கட்டுப்படுத்துவதற்கு ரெகுலேட் பண்றதுக்கான ஏற்பாடு தொடர்ந்து பேசி வரக்கூடிய இந்த நன்றி திரு செந்தில், நன்றி திரு ஷேக் தாவூத். இவையெல்லாம் தொடர்ந்து பேசி வரக்கூடிய தீர்வுகள். ஆனால் பிரச்சனை நீடிக்கிறது, அதே கோரிக்கைகள் நீடிக்கின்றன. அதே போன்று தமிழ்நாடு அரசாங்கமும் அழுத்தம் தொடர்ந்து கொடுத்து வருகிறது, மாற்றுக்கருத்தில்லை. பல அழுத்தங்களை தமிழக முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறார். கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்று பார்த்திருக்கிறார்கள். அந்த முறைகள்ல மாறுபாடு இருக்கலாம், அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் பிரச்சனை நீடிக்கிறது. தீர்வு எப்பொழுது, தீர்வை நோக்கி துளியேனும் நான் நகர்கின்றோமா அப்படிங்கிற கேள்வித்தான் மீனவர்கள் மத்தியிலும், இந்த ஒரு பிரச்சனையால் கவலைக்குள்ளாகி இருக்கக்கூடிய நம்மை போன்ற பலர் மத்தியிலும் எழக்கூடிய கேள்வி. மாற்று சிந்தனைகள் பல முன்வைக்கப்பட்டாலும் அது எவ்வளவு விரைவாக நாம் முன்னெடுத்து செல்கின்றோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு ஷேக் தாவூத் அவர்களுக்கும் திரு செந்தில் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி, வணக்கம்.